எல்லாருமே ஏதாவது ஒன்றில் ட்ராப் ஆகி தான் இருப்போம். அப்படி ட்ராப் ஆன ஒரு படம் தான் எலிப்படகு. படத்தோட கதை என்னன்னா, உன்னி தன்னோட 2 சகோதரிகளோட ஒரு தரவாட்டில் வாழ்ந்துட்டு வர்றாரு. தரவாடுனா ஒரு குறிப்பிட்ட பெரிய சமூகம் வாழக்கூடிய காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் தரவாடுன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உன்னி வெளி உலகம் மாறுன்னு தெரியாமல் மாற்றங்களை ஏற்றுக்காமல் ஒரு பெரிய பூமராக வாழ்ந்துட்டு வர்றாரு. தன்னோட தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம, கல்யாணம் பண்ணினா சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணுங்கிறதுக்காக கல்யாணமே பண்ணாமல் இவருக்கு ஆக்கி போட ஆளும் இருக்காதுங்கிறனால இவங்களையே கூட வச்சு இவருமே கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு வர்றாரு. இந்த சூழல்ல இருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படமே ஒரு மெட்டஃபோர் தான். நேஷனல் அவார்டு வாங்கின படம். உடனே அவார்டு படம் இதெல்லாம் பார்க்கறது கஷ்டம்னு முடிவுக்கு வர வேண்டாம். சும்மாலாம் அவார்டு தர மாட்டாங்க. என்னென்னா ஒரு தீம், ஒரு ரேட் ட்ராப்பு, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது அந்த தீமை விட்டு வெளியவே போகலை இவங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. அதாவது எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை, இதுதான் கான்செப்ட், இதுக்குள்ளே தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்லேயே பேர் போடும்போது அந்த வீடை காட்டுறது, அதை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சாவியை வந்துட்டு க்ளோஸ்அப்பில், அந்த வீட்டுடைய கதவு, இப்படி கரெக்டாக அந்த வீடை பற்றியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வராங்க. ஒவ்வொரு இதாக வந்துட்டு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த பேர் போட்டு முடிஞ்சு ஓப்பனிங் சீனே என்னென்னா, என்னை எலி கடிச்சிடுச்சுன்னு உன்னி கத்துறது தான். இந்த உன்னி எப்படின்னா, அதாவது பழமைவாதியாக இருக்கிறான், அதுதான் பிரச்சனையே. இவனால் வந்துட்டு மாற்றங்களை ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி தான் இவனோட கேரக்டர் இருக்குது. அதுக்காக இவன் கெட்டவனான்னு கேட்டால் கெட்டவன் சொல்ல முடியாது, ஒரு சுயநலவாதியாக தான் இருக்கிறான். இவன் இப்படியே வளர்ந்துட்டான், எப்படி எல்லாத்துக்கூடயும் சகஜமாக இருக்கிறது, கெத்தாக வாழ்ந்துட்டோம், நம்ம இவங்ககிட்ட எல்லாம் பேசுறதா, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் உன்னியோட கேரக்டர். அதாவது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆணாதிக்கம் உள்ள ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்குது. ஏன்னா எந்த வேலையுமே இந்த உன்னி வந்துட்டு செய்கிறது கிடையாது. அந்த தங்கச்சி தான் வந்துட்டு எதாக இருந்தாலும் செய்யணும். அந்த ராஜம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதுதான் வந்துட்டு எதாக இருந்தாலும் செய்யணும். உன்னிக்கு வந்துட்டு சாப்பாடு ஆக்கிறதுலேருந்து, தண்ணி சூடாக்குறதுலேருந்து, சட்டை அயன் போடுறதுலேருந்து, வெளியே வந்துட்டு ஒரு மாடு வந்துட்டு உள்ளே வந்து சாப்பிட்ருக்கோம், மாடம் கூடிய ஒரு விரட்ட மாட்டார். அந்த மாடை விரட்டுற கூடியும் ராஜம்மாவை தான் கூப்பிடுவார். அவங்க வந்து தான் வந்துட்டு அந்த மாடையை விரட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த உன்னி கேரக்டர். அதாவது கல்யாணமும் பண்ணி வைக்கல, இந்த ஆளுமும் கல்யாணம் பண்ணல. இவனுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு செய்யறதுக்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஆனால் செய்யாது. இது கீழ் ஜாதியாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கலாம். அதை பயந்து போய் அதுவும் கூடியும், அதாவது வழியே வந்ததை கூடியும் வந்துட்டு டச் பண்ணாமல் பயத்தில் கண்டுக்காமல் போயிடுவார். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் உன்னி கேரக்டர் இருக்கு. அது வந்துட்டு ஒரு ஒரு எப்படின்னா வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் கோர் வில்லனா காட்டாம, ஒரு நார்மலான ஒரு பெரிய பையன், ஒரு ஒரு வாரிசா வரவன் எப்படி இருப்பானோ அப்படிதான் வந்துட்டு அதை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே தவிர, அவன்ட்டு ஒரு தனியா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆளெல்லாம் வந்துட்டு அது அப்படி வந்துட்டு போர்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த கேரக்டர் வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தா உன்னியை விட பல மடங்கு ஜாஸ்தியாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸோ எனக்கு உன்னியே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. உன்னியோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த படமே போகுது. அதாவது உன்னி பார்த்தீங்கன்னா யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கலாம். உனக்கு வந்துட்டு அந்த தங்கச்சி இருக்கணும் ஆக்கி போடுறதுக்கு எல்லாத்துக்கும், இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. இவன் சும்மா ரோட்டில் மூடி தண்ணி இருந்ததுன்னா நடந்து போக மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் உன்னி கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாமல் போகும்போது என்னென்னா, அப்போ இன்னொருத்தங்க இவங்களுடைய அக்கா ஒருத்தவங்க வராங்க. அவங்களுக்கு சொத்தெல்லாம் பங்கு இருக்குன்ட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்குறாங்க. அப்போது அவங்க ஆக்கி போடுவாங்க ஒரு நாள், வாயிலே வைக்க முடியாது. அந்த ஆக்டிங் எல்லாம் என்ன, நீங்கள் அந்த படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த வீடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணல, ஏன்னா அது அங்கங்கே காட்டுறானுங்க. அதுவே அந்த வீடே வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்கிறனால பெருசாக வந்துட்டு அதை காட்டல. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இருட்டா ஒரு ஷேடோவாக தான். அதுவும் இந்த ராஜம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதில் இருந்தால் அப்படி நின்று பேசுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸ்ரீதேவின்னு இன்னொரு கேரக்டர் இருக்கும், இவன் தங்கச்சி ஒன்று இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்துட்டு இதுலேருந்து இந்த ட்ராப்லேருந்தே தப்பிச்ச மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க லவ் பண்ணி அப்படியே போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எலி வந்து மாட்டிக்கும், அந்த எலி பொறியை வந்து தூக்கிட்டு போய் இந்த ஸ்ரீதேவி தான் வந்து தண்ணியில் விடுவாங்க, அந்த குளத்தில் விடுவாங்க. அந்த பேனிங், அந்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது அடிக்கடி காட்டுவாங்க. எலி மாட்டும் போதெல்லாம் இந்த ஸ்ரீதேவி வந்துட்டு கொண்டுட்டு போய் அப்படியே அந்த தண்ணியில் போடுவாங்க. அது சூப்பரான ஒரு ஷாட். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா உன்னியும் அதே மாதிரி தான் தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு
ஷார்ட். அது சூப்பராக இருந்தது. எப்படி அதை கம்போஸ் பண்ணாங்க, ஐடியாவா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த விஷன் இருந்ததுக்கு அது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கடைசியில் எல்லாருமே போய் வந்துட்டு ஒரு பேரநாயில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எலி மாதிரியே பண்ணுவோம். அதை வந்துட்டு அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். அது அந்த ஒரு பயத்திலேயே உள்ள எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு அழுகாட்சி காவியம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. யதார்த்தமான சினிமாவை வந்துட்டு எடுத்திருக்காங்க. மலையாளத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு நீ மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்துட்டு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் படத்துக்கு வந்து சில படங்களில் வந்துட்டு மியூசிக்ஸ் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு யதார்த்த சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ், அது வந்து அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ் வந்து அவ்வளோ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு எங்கே தேவையோ அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ராப்பை கொண்டுட்டு போகும்போது அந்த மாதிரி இடங்கள்ல தேவையான இடங்கள்ல மட்டும்தான் மியூசிக்ஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங் இதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் மலையாளத்தில் வந்துட்டு எப்போவுமே சாதாரண குழந்தை கூடியும் நடிக்குதா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ராஜம்மா வந்துட்டு ஐ லைக் ராஜம்மா, சாரதான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு அவார்டு படம் பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ வந்துட்டு வித்தியாசமான கான்செப்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு படம் எடுத்திருக்காங்க, எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி படங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நல்ல பிரிண்டெல்லாம் இருக்குது, ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஓப்பன் மைண்டடாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கிவ் அ ட்ரை.